சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் 4வது வாரம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோட டே நான் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்து குளிச்சுட்டு இது விண்டோலாம் திறந்துட்டு சந்திர சூடீஸ்வரரை பார்த்து கையெடுத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் சிம்பிளாக போட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா, நமக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சும் ஏற்றலாம். இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றிட்டு வர்றது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகப்பெருமானை நினச்சி முருகருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை தீபம் ஏற்றலாம். நான் இந்த வாரம் 4வது வாரம் காலையில் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் காலையிலே 6 to 7 செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை நாளில், அதுக்கப்புறம் மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் நமக்கு நம்மளால் வெத்தலை தீபம் போட முடியுமோ அந்த நேரத்தில் போடலாம். இது மெயினாக கடன் பிரச்சனை தீரும். அதாவது சொந்த வீடு வேணும்னா அந்த பிரச்சனைக்காக வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா முருகருடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறும். இந்த மாதிரி நிறைய வெத்தலை தீபம் ஏற்றி தான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. இந்த சொந்த வீட்லேயே உக்காந்துருக்குறேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வேல் சின்னதாக வேல் வச்சுருக்கிறேன். அந்த வேலுக்கு 5 அபிஷேகம் செஞ்சேன். பால் அபிஷேகம், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம், விபூதி, அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக இன்றைக்கி பஞ்சாமிர்தம் தான் வச்சுருந்தேன். வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தீபம் வெற்றிலை தீபம் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா முருகருடைய வேண்டிட்டு நம்ம இந்த வெத்தலை தீபம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாள்பட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். இதுதான் இதனுடைய தாற்பயம். இது ரெகுலராக ஏற்றணுமா அப்படின்னா அது ஏற்றுற உங்களுடைய விருப்பம்தான். இது தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தாலும் ஏற்றிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வாரத்தை கணக்கு வச்சு இந்த நாளுக்குள்ளே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபம் போடலாம். இதுதான் இந்த வெத்தலை தீபத்தினுடைய மகிமை. முருகருடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும். சில பேருக்கு சில கேள்விகள் வரலாம். வெத்தலை தீபம் போட்டால் தான் நம்ம வைக்கிற வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னா அது உங்களுடைய மனசை பொறுத்தது. சாதாரணமாக கையெடுத்து கும்பிட்டாலும் நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கொடுப்பாரு. இந்த விஷயத்த நிறைய பேர் நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்தது, அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் ஒவ்வொரு வேண்டுதலும் நம்ம வைக்கணும் அப்படின்னே சொல்லுவேன். ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பதிவிடுறாங்க அப்படின்னா சரி, அதை பார்த்தா நமக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது, நம்ம பிரச்சனை தீரலையே, இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றினா நம்ம பிரச்சனையும் தீருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வழிபாடு முறைகள் எல்லாம் செய்கிறோம். அது செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது இது அங்காரகனுக்கு உரியது. அதாவது முருகப்பெருமான் செவ்வாய் கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த வீட்டை பற்றின பிரச்சனைகள் அதெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சி நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கான காரணம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் இந்த ஓரை டைம் செவ்வாய்க்கிழமை மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஓரை டைம் உண்டு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய ஓரை வரும். அதே காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9. இந்த டைமிங் எல்லா ஓரைக்கும் ஒரே டைமிங் தான். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஓரை வரும். திங்கக்கிழமைன்னா சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, புதன்கிழமை புதன் ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வியாழக்கிழமை குரு ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க.
வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, சனிக்கிழமை வந்து சனி ஓரை அப்படி சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய ஓரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு இந்த ஓரைக்கும் வந்து ஒவ்வொரு இது நல்ல விஷயம் நடக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதனால் இந்த ஓரையை பார்த்து பூஜை செய்கிறது ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்கிறாங்க. இந்த ஓரையில் இதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த வெத்தலை தீபத்துக்குரிய மகிமை. இது வந்து நானும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் வந்து இந்த 4வது வாரமாக வந்து ஏற்றிட்டுருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.